மதுரையில் எங்கண்ணே பனியும் இருக்கும் ஸ்னோவும் இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளோட இந்த மிஸ்டும் இருக்கும். இந்த ரெண்டுமே கலந்த கலவை இந்த அருணாச்சல பிரதேஷ். சும்மா தம் பிரதர்னே கூப்பிடுங்க சார்லாம். இதான் நம்ம தங்கியிருந்த ஹோட்டலு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நல்லா இருந்துச்சு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த லொக்கேஷனும் நம்பரும் இது பண்ணுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து இங்கே ஸ்டே பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இருக்கிறது டெங்கா மார்க்கெட்டில் இருக்கோம். டெங்கான்னு ஒரு வில்லேஜு. இன்றைக்கி நம்ம போகிற இடம் வந்து சீலா பாஸ் டவாங், இந்த ரெண்டும் தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். இங்கேருந்து கரெக்டாக சீலா பாஸ் வந்து 189 கிலோமீட்டர் இங்கே டெங்கா மார்க்கெட்லேருந்து. ஸோ போகலாம் நம்ம. பாய் பையா. போகலாம் தம்பி. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டரில் பெட்ரோல் பம்ப் இருக்குது. பெட்ரோல் பம்பில் ஆனால் நம்ம லாஸ்ட் டைம் வந்து நம்ம கரெக்டாக குவாஹாட்டிக்கு அங்கிட்டு டேஸ்பூருக்கு முன்னாடி பெட்ரோல் ஃபில் பண்ணோம். டோட்டலாக 320 கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது கரெக்டான மைலேஜ் தான் நம்ம வண்டி கொடுத்துருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக ஆர்மி கேம்ப்பு தான். இங்கெல்லாம் போலீஸ்க்கே வேலை கிடையாதுங்க, ஃபுல்லாக ஆர்மி தான். ஃபுல்லாகவே எப்படி சொல்கிறதுனா ஏரியாவே ஃபுல்லாக க்ரீனஸாக இருக்குது, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அருணாச்சல் பிரதேஷ்குள்ளே என்ட்ரி ஆனதுலேருந்து இப்போ வர பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய வண்டி போகுதுன்னு. ஆர்மி ஆஃபீஸர் போயிட்டுருக்காரு. இங்கே லெஃப்டில் போங்க பிரிட்ஜு. டைவ் இண்டிகேட்டட் ஏரியா செம்மையாக இருக்குது. ஏதோ லடாக்கில் அந்த ஓட்டி போகிற ஃபீல் இருக்குது. இந்த உள்ள ஒவ்வொருவோட வேர்ட்ஸுமே அந்த போர்டு அங்கங்கே போர்டு மாதிரி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு போர்ட்ஸ்லேயுமே வந்து ஒவ்வொரு வேர்டிங் பயங்கர கனெக்ஷன் ஃபுல்லாக இருக்குது. இந்த ட்ராவலருக்கு ஒவ்வொரு மீனிங் ஃபுல்லாக இருக்குது ஒவ்வொருவோட குவைட்டும். நம்ம தமிழ்நாட்டுக்கார அண்ணன் போகிறாரு. வண்டி நம்ம பாருங்கள் TN66. அவர் தான் ஏதோ சொல்லி பாய்ஸ் எல்லாத்தையும் நிப்பாட சொல்கிறாரு நினைக்கிறேன். யாருன்னு போய் பார்ப்போம். மதுரையாண்ணே? மதுரையில் எங்கண்ணே? இப்போ சொந்தக்காரங்களாம் கேப்பூதூரில் இருக்காங்க. சரி சரிண்ணே. பாதி பேர் திருமங்கலம். ஓகே வரோம், கண்டிப்பாக வரோம். கண்டிப்பாக வாங்க. ஒரு நாள் முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்லிருக்கேன். நாளைக்கே வந்து ஓகேண்ணே. பாய்ண்ணே. நாளைக்கு ஈவினிங் நாளை கழிச்சு கண்டிப்பாக வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெட்ரோல் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ரேட்டு. கீழே 97 இருந்துச்சு அஸ்ஸாமில். இங்கே அருணாச்சல் பிரதேஷில் வெறும் 93 ருபீஸ் தான் பெட்ரோலு. சரி பாருங்களேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தான் 97 ரூபா 100 ரூபா அந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கே எவ்வளோ கம்மியாக பாருங்கள். சொல்லி பையா முத்துக்குமார் அண்ணன் பார்த்தோம். அவருடைய தான் ஆர்மியோட பேஸ் கேம்பில் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காராம். ஸ்டே பண்ணதில் வந்து நீங்கள் திரும்ப ரிட்டர்ன் ஆகும்போது சொல்லுங்கள், இங்கே வந்து என்னோடய கெஸ்ட் ரூமில் ஸ்டே பண்ண வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அவர். சரி அதான் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதான் நீங்கள் தங்கி இடமாண்ணே? ஓகே. ஓ சரிண்ணே. கோட்டையா? எல்லா போலீஸ் ஆஃபீஸர்லாம் வந்து அண்ணன் பார்த்து பேசுவாங்க. அண்ணன் முத்துக்குமார் பார்த்தோன்னே இங்கே உள்ள ஆர்மி ஆஃபீஸர்லாம் வந்து பயங்கரமான சொல்லிட்டு போடுறாங்க. அவர் இப்போ அவருக்காரங்க சும்மாவே அம்பளுத்துட்டு இருக்கோம். இது நம்ம கோட்டைன்னு வேற சொல்லிட்டாப்புல அண்ணன். அந்த லாரியை மறன்றாங்க, இதை இப்படி இழுன்றாங்க. உண்மையில எதிர்பார்க்கல, அன்எக்ஸ்பெக்டடாக எங்களை. அதுவும் அன்பு, எவ்வளோ அன்பு. ஆமாம். இங்கே பாருங்கள், பிரிட்ஜு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. வேறு மாதிரி நார்மலாக நம்ம ஆர்மி கேம்பஸ்குள்ளே அலோவே பண்ண மாட்டாங்க. நம்ம இந்த அளவு நம்ம வந்து வேற லெவல். அவர் அண்ணன் சொல்லிட்டாரு, இது நம்ம கோட்டை, நீங்கள் என்ன வேணால் பண்ண பார்த்துக்கிறோம். மதுரைக்காரதாங்க. ஆமாம், மதுரைக்காரனுக்கு இந்த ரோசமும். ஃபைனலாக முத்துக்குமார் ரூமுக்கு கொண்டு வந்துட்டார். பாருங்கள், ரூமுக்கு ஆப்போசிட்லேயே ரிவரோட வியூவை. அவரோட ரூம் என்ட்ரியா. ஆனால் அண்ணன் எங்களை ரூம் வர கூப்பிட்டு வந்துட்டு என்னோட ரூம் வர காமிச்சார். ஏன்னா அதுக்கு ஒரு மனசு வேணும். அது நம்ம மதுரைக்காரங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அந்த மனசுக்கு. சூப்பர், தேங்க்யூண்ணே. திரும்ப போயிட்டு வரும்போது வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்கோம்.
இந்த பிரிட்ஜு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த ஆப்போசிட்டில் மேலே தான் வந்து கன்சாட் சுடுற இடமா, ப்ராக்டிஸ் பண்ணுற இடமா அது. நம்ம வீடுங்க நம்மளோட நாடை விட நம்ம அண்ணன் எங்கே இருக்காரு, இங்கே இருக்காரு. இங்கேருந்து கிளம்பியாச்சு முத்துக்குமாரனை பார்த்துட்டு. முத்துக்குமாரனை வரும்போது எங்கள் ப்ராப்பர்ட்டியில் தங்காமல் நீ போகக்கூடாது அவர் மாதிரி சொல்லிட்டாரு. சரி ரைட்டு, நம்ம வந்த வேலை ஃபஸ்ட்டு முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே போகலாம். நம்ம பரத் பாதா ஹே, சூப்பராக இருந்துச்சு. அவரோட உள்ள கேம்புக்குள்ளே ஸ்டே பண்ணுற இடம், அது பக்கத்தில் இந்த ரிவரு எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. முத்துக்குமார் என்ன சொன்னார்னா, அவரோட கேம்ப்லேருந்து இந்த புண்டிலா பாஸ் வர தான் கொஞ்சம் ஹாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டீங்கனாலே அந்த சில்னஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். தவாங்கில் என்னென்னா சுத்தமாக ஸ்னோ இருக்காது, பட் ஆனால் பயங்கர கோல்டாக இருக்கும். அதுக்கு மீறி போகிறனாலே மேலே ஒரு டிஷர்ட் போடுற மாதிரி ஆகிரும். அந்த மாதிரி எங்கள் கிளைமேட் இருக்கும். இதோட பெஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்னோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நான் ஆஃப்டர் அக்டோபருக்கு அப்புறம், அக்டோபர்லேருந்து மேக்கு அப்புறம் ஸ்னோ இருக்கான்ற மாதிரி சொன்னார். சரி நம்மளும் சரி பார்ப்போம். வந்தாச்சு. நம்ம ஸ்னோ இருக்கோ இல்லையோ, நம்மளோட குறிக்கோள் என்ன, பொம்பளா பஸ் தான் நம்மளோட பிளானு. மேலே ஏற ஏற அந்த சில்னஸ் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தெரியுது. பும்டிலா பாஸ் எனக்கு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் பும்டிலா தாண்டுறனாலே அந்த கிளைமேட்டுக்காக தான் நம்ம வந்தது. உண்மையில் எங்கள் அசாமெல்லாம் எப்படி தான் மக்கள் இருக்காங்கன்னே தெரில. ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கவுஹாட்டிலாம் வெயில் எம்மாடி, அந்த மாதிரி வெயில் வாழ்நாளே பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை. ரொம்ப ரொம்ப கேவலமான வெயில்லையும் வெயில். இல்லை புண்டிலா டவுன் வந்து லெஃப்ட்டு போகுது, ரைட் வந்து டவாங்கு திராங்கு ஜங்க் போகிற வழி. நம்ம வந்து பும்டிலாக்குள்ளே போகாமலே டவாங் ரோடு ரைட் சைடில் வந்துடுது. அது மாதிரி முத்துக்குமார் என்ன சொன்ன மெயின் ரீசனே வந்து, எந்த ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனாலுமே மெனு இருக்கா அப்படின்னு சொல்லி ரேட்டில் என்ன பார்த்துட்டு சாப்பிடுங்க. இல்லை அப்படின்னா ரேட்டு எவ்வளோ கேட்டு சாப்பிடுங்க. இல்லை நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் டூரிஸ்ட்டுன்றனால ரேட்டு நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு பில் போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே மாதிரி தான் எங்களுக்கு 2-3 இடத்துல நடந்துச்சு. அதனால் நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனாலுமே சரி, முன்னாடி ரேட்டில் கேட்டுட்டு சாப்பிட்றது வந்து பெட்ரு. அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு சின்ன ஹோட்டல் தான் அப்படின்னு நினைக்கிறோம். பட் நம்ம ஊரில் மேகிலாம் வந்து ஒரு 30 ரூபீஸ் 40 ரூபீஸ் தான் இருக்கும். இங்கே நம்ம மேகி பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ் சொல்கிறாங்க. சில ஹோட்டலில் 60 தான் இருக்குது. ஒவ்வொரு ஹோட்டல்லையும் ஆட்களை பொறுத்து ரேட்டு சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க. பயங்கர கோல்டாக இது. உள்ள எத்தனை ஒரு ஜாக்கெட் போட்டு, மேலே ஒரு ஜாக்கெட் போட்டிருக்கேன். அப்படி போட்டுமே வந்து குளிர தான் செய்யுது. நல்லாயிருக்கு. ஒவ்வொரு இடமும் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் நம்மள தோணுது. ஆனால் நம்ம டைம் பத்தாதில்ல. அதனால தான் நம்ம சரி பிடிச்ச இடத்துல, ரொம்ப பிடிச்ச இடத்துல தான் அப்படி நிப்பாட்டி தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. நம்ம வர்றதே என்ன, மெமரிஸ்க்காக ஃபோட்டோ எடுக்கிறது தான் நம்ம வர்றதே. இது கூட பண்ணலன்னா எப்படி? ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்க்கவே முடியாது, எடுத்து தான் ஆகணும். இது கிளைமேட் பார்த்திங்கன்னா அப்படியே டிசில் ஆகிட்டே இருக்குது. ஹெவி ரெயினும் பெய்யல. ஒரு 3 கிலோமீட்டராகவே இப்படி தான் இருக்குது. நல்லா அப்படியே ஏரியாவே பயங்கர சில்னஸாக இருக்குங்க. வண்டி ஓட்டவே ரொம்ப ஆசையாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும் ஊர்னா. ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே உள்ள சின்ன சின்ன கிராமமாக இருக்குது. அந்த ஊர்லாம் ரொம்ப ரோடு பார்க்குறதுக்கு அவ்வளோ க்ளீனாக இருக்குது. கொஞ்சம் கூட அந்த மேடு பள்ளமே இல்லை. நானும் இதில் ஒரு 50 கிலோமீட்டர் கூட ட்ரைவ் பண்ணிக்கிட்டு வந்தேன். அப்படியே ரோடு லைக் அப்படியே க்ளீனாக இருக்குது. சுற்றி மலை, சென்ட்ரல் ரோடு சூப்பராக இருக்குது. இது மாரி என்ன வேணும் ஓட்டுறதுக்கு? பைக் ஓட்டுற ஃபீலே தனி ஃபீல் தான். இப்போ நம்ம திராங்னு வில்லேஜ் வந்தாச்சு. திராங் இது ஒரு மெயினான வில்லேஜ் போல். இதே முத்துக்குமார் என்ன சொன்னார், போகும்போது ஃபுல்லாமே மானிஸ்டரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் எல்லாமே வரிசையாக வருது. ரொம்ப நேரமாக எங்கள் அந்த ரிவர் எங்கள் கூடயே தான் வருது. சைடில் ரிவரு. அப்புறம் திராங் வந்தாச்சு. சரி எல்லாத்துக்கும் பசி ஆரம்பிச்சு. மணி 2:30 கிட்ட ஆயிடுச்சு. சரி இதுக்கு மாரி பசி தாங்க முடியாது, சரி சாப்பிட்றான்னு சொல்லிட்டு வண்டி நிப்பாட்டியாச்சு. கேட்டவங்க என்ன இருக்குன்னு, சிக்கனும் ஃபிஷ் சாவல் இருக்கான். சாப்பாடில் சிக்கன் மீல்ஸும், மீனில் ஃபிஷ் மீல் இருக்கான். சரி ஓகே
சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நிப்பாட்டியாச்சு. போய் ஹோட்டலுக்கு வந்தோம். நம்ம ஆர்டர் பண்ணது சிக்கன் சாப்பிட ஆர்டர் பண்ணோம். இது 250 ரூபாயா. கொஞ்சம் சிக்கன் கறி, ரைஸ். இது அரிசி பார்த்துங்க அப்படின்னு. நம்ம ஊரில் வெறும் அரிசி. இது சாப்பாடு வெந்துமே இப்படி தான் இருக்குது. இதான் ஜீரா ரைஸ்ன்றாங்க. ஆனால் இது உருளைக்கிழங்கு மாதிரியே இல்லை, என்ன கிழங்குனே தெரில. என்ன பண்ண இங்கே வந்துட்டோம், சாப்பிட்டு மாதிரி ஆளப்புறம் இங்கே கூட்டு வந்து விடணுங்க. உம்லிங் ஹோட்டல் ஓகே தான், 250. ஆனால் பார்க்கும்போது என்னமோ நினச்சோம் ஓரளவு ஓட்டிடலாம். ஆனால் இங்கே 250 இருக்கும், எக்ஸ்பென்சிவ் தானே. எல்லாருமே சொன்னது என்னென்னா நார்த் ஈஸ்ட்டில் வந்து எல்லாமே உங்களுக்கு ரேட் எல்லாமே கம்மியாக இருக்கும், ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிலாம் சொன்னது நம்மகிட்ட. ஆனால் இங்கே வர பார்க்கும்போது எல்லாமே காஸ்ட் அதிகமாக தான் தெரியுது. ரோடு பாருங்கள், லேண்ட்ஸ்லைடிங் ஆகி கொஞ்சம் விட்டால் இது ரொம்ப டேஞ்சரான ரோடு தான் அது. லைக் இப்படி பாருங்கள், பார்த்து தான் கேர்ஃபுல்லாக தான் வரணும் போல், அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் சீலா பஸ் கடை ஒரு 36 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே பாருங்கள், ரோடு ஃபுல்லாகவே மிஸ்ட் ஆகிடுச்சு. ஃபோட்டோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் ஃபுல் மிஸ்ட் ஆகிடுச்சு. ஐயோ சான்ஸே இல்லைங்க. இந்த ஃபீல் தாங்க வேறு லெவலு. இந்த ஃபீலுக்காக தான் நம்ம அருணாச்சலே வந்தது. பனியும் இருக்கும், ஸ்னோவும் இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளோட இந்த மிஸ்ட்டும் இருக்கும். இந்த ரெண்டுமே கலந்த கலவை இந்த அருணாச்சல் பிரதேஷ். தவாங் வேற மாதிரி, வேற மாதிரி, அந்த மாதிரி, இந்த மாதிரி, வேற மாதிரி. சும்மா டீ காஃபி குடித்தோம், குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. பாய் பாய். அந்த சின்ன பையனை சின்ன பாப்பாவும் நல்லா ஜாலியாக விளாண்டுச்சு நம்ம கூட. அது ஒரு 1/2 hour கிட்ட நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆச்சு. இந்த இடத்த விட எங்களுக்கு கிளம்பவே மனசு இல்லை. அந்த 2 சின்ன குழந்தைங்க கூட ரொம்ப ஒரு அன்பாக பழகிச்சிங்க. நிறைய பேர் சொன்னாங்க அருணாச்சல் பிரதேஷ் போனால் கொஞ்சம் சேஃப் இருக்காது அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. நாங்கள் வந்தவரை எங்களுக்கு ரொம்ப இன்னும் மேலும் மேலும் தான் பிடிச்சிருச்சு தவிர எதுவுமே எங்களுக்கு பிடிக்காத மாதிரி இந்த விஷயம். நாங்கள் வந்து ரொம்ப வெறுத்த ஊர் எதுவும் கேட்டிங்கன்னா கவுஹாட்டி, அஸ்ஸாம் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்காத ஊர். இந்த 2 ஊருமே என் வாழ்நாளில் மறக்க முடியாத அளவுக்கு சில சம்பவம் நடந்துச்சு. ஆமாம், இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபாக் ஆகிடுச்சு இந்த ஏரியாவே. அப்படியே நம்ம இந்த கொடைக்கானல் மேலே போனால் அந்த மண்ணொன்று பூம்பாறை சைடு இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி ஈவினிங் ஒரு 4:30 மேலே ஃபுல் க்ளவுட் மிஸ்ட் ஆயிரும்ல, அதே மணியாக சேமாக இருக்குது. சொல்லு. வாங்கண்ணே. தமிழண்ணே? நான் மதுரைண்ணே. மதுரை நம்ம வில்லாபுரம். அப்படியா? நம்ம மதுரை மெயின். இப்போ நாங்கள் நீங்கள் டவாங் போகிறோம். நாங்கள் இல்லை நைட்டு இப்போ போக முடியாதுல்ல. இப்போ அந்த சீலா பாஸ்க்கு முன்னாடி ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலைல போகிற மாதிரி. சரி 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 சரி. இல்லை அவ்வளோ எனக்கு 20 கிலோமீட்டர் தான் காமிக்குது. சீலா பாஸ்க்கு முன்னாடி ஒரு ரூம் ஸ்டே பார்த்துருக்காங்க போல ஃப்ரெண்ட்ஸு, அங்கே போய் ஸ்டே பண்ணுற மாதிரி இப்போ மொத்தம் எல்லாருமே. ஆமாம் 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 ஆமாம். தமிழ்நாட்டிலேருந்து பைக்கில் வரீங்க? ஆமாம். சரி சரி சரி. நீங்க சிவங்க, நீங்க பிரதர் மதுரையில் எங்க? திருமங்கலம். சரி சரி சரி. சிவா தம் பிரதர்னே கூப்பிடுங்க சார்லாம். இங்க இருக்கு நூறு முன்னாடியா? இங்க இருக்கு பண்ற ஏற்காடுக்கு மேலயா? ஜஸ்வந்த் நீங்க சொல்றது எங்க இருந்தது? கீழே தானே நான் சொல்றது, மேல டாப் சொல்றேன். நாளைக்கு தான் டவாங் போறோம். இப்போ சீலா போறோம். சீலா பஸ் 20 கிலோமீட்டர் இங்க இருந்து காமிக்குது போல. 17 இங்க வரேன். அங்க 17 டாப் மேல போறீங்க. ஆமா ஆமா. ஒரு சிவிலியன் இருக்கு கெஸ்ட் ரூம் மாதிரி. ஓகே ஓகே. அங்க ஆல்ரெடி மேல டாப் போறதுக்கு இங்க மேல கொஞ்சம் டவுன் ஆகும். கல்லு இதமா கல்லு தான் இருக்கும். ஓகே ஓகே. அடர் ரூட் மாதிரி குகைக்கு மாதிரி ஓபன் பண்ணிக்க. அதுல வெள்ள வண்டி போயிச்சு. சரி சரி சரி. சரி பிரதர். தேங்க் யூ பிரதர். நாங்க 6 பேர். சும்மா போறீங்களா? இல்ல நாங்க எப்ப இந்தியா ஃபுல்லா சுத்தி முடிக்கணும் ஒரு ஆசை. 2021 அந்த லடாக் ஃபுல்லாக முடிச்சாச்சு, அந்த சைடு ஃபுல்லாக. இப்போ இந்த பக்கம் வரணும்னு சொல்லிட்டு இதையும் முடிச்சிட்டோம்னா இந்தியா ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி இருக்கும். சும்மா ஒரு பைக் ஒரு பேஷன் மாதிரி. சரி பிரதர், போயிட்டு வரேன். ஓகே பிரதர், வரேன் பிரதர். ஓகே. நம்ம தமிழ் மக்கள் எங்கேயும்
ஒருத்தர் சிவகங்கைக்காரரு, இன்னொருத்தர் திருமங்கலத்துக்காரரு. 2 பேருமே பார்த்து சாக்காராங்க. என்னப்பா சொல்கிறீங்க, எங்கேருந்து எங்கே வர்றீங்க? ஆமாம், மற்றபடி நல்லா ஜாலியாக பேசினாங்க. சந்தோஷம் அவங்கள பார்த்ததில். இங்கே பாருங்க, ரோடே தெரிலங்க. ஐயோ, ஜாலியாக இருக்குது இதை பார்க்கும்போது. ஐயோ, 5 கிலோமீட்டர் சொன்னாங்க, அதுக்கு தட்டி போயிடுச்சுங்க. நான் அங்கே பேசிகிட்டே இருந்தனால அதில் பிடிச்சிடலாம், அது விஷயம் கிடையாது. பட் ரொம்ப நேரமாக 50 தூரமாக ஆளை காணோம்ல. ஏய், இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ஒரு பாட்டு தாங்க ஞாபகம் வருது. என்ன பாட்டுன்னு சொல்லுவோம் உங்களுக்கு? என்ன ஒரு அழகியடி, அப்படிதான். அந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் வருது. அப்படியே ஒரு வானத்து மேலே, அப்படியே ஸ்கைக்கு மேலே போகிற மாதிரி இருக்குது இந்த ரோட்டில். பரவாயில்ல, மழைக்கார மக்கள். நான் லடாக் போயிட்டு இருப்பேன் சரி, இப்போயும் சரி, நம்ம இந்தியாவோட டாப்பில் உள்ள அவங்க தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம தமிழ் மக்களே, வீரத்தை காக்கிறவங்க நம்ம தமிழ் மக்களே. எல்லாருமே ஓகே தான். ஆனால் நம்ம தமிழ் மக்கள் வந்து ஒரு மாதிரியா வீரத்தில் வந்து குறைஞ்சதே கிடையாதுல்ல. அதனால தான் வந்து நம்ம டாப்பில் நம்ம ஆட்களை தூக்கி வச்சுருக்காங்க ஆர்மியில் ஃபுல்லாக. இறந்தாலுமே வீரமாக மரணம் அடைகிறாங்களே. அப்படியே சொல்லாமலாம் உடம்புலாம் புல் இருக்குது எனக்கு. ஹோம் ஸ்டேன்னு சொல்லிட்டு சீலா பாஸுக்கு முன்னாடி ஒரு சீலா பாஸ் இங்கேருந்து கண்ணா ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது போல். சரி, இங்கே ஸ்டே போட்டு இங்கே தங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பயங்கரமாக குளிர ஆரம்பிக்குதுங்க. ஐயோ, ரூமை பேசி முடிச்சிருக்கு. பர் ரூமை வந்து 1500 முடிச்சிருக்கு. ஸோ 3 பேர் ரூமில் இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் தங்கிக்கலாம். இதுக்கப்புறம் ரூமே இல்லை, சிலா பார்ட்ஸில் ரூம் கிடையாது போல். அதுக்கப்புறம் டவங்க தானே, அதனால் இங்கேயே தங்கிக்கிறோன்னு இருந்தாச்சு. ஓகே.